இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுடைய 19வது எபிசோட பற்றி நம்ம பேச போகிறோம். ஞானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அட்மிட் பண்ணதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனியும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க, வாசலில் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆதி குணசேகரன் அவங்கெல்லாம் இல்லாத காலத்தை இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஆண்கள் கூட்டம் இருக்கிறப்ப கிச்சனில் உட்காந்துருப்பாங்க. அந்த ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா நடு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஆண்கள் குரூப்பும் வெளியில் போயிருக்காங்க, அதுலேயும் நம்ம ஓன் குரூப்லேயும் கொஞ்சம் 2 பேர் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா வாசலில் உட்காருவாங்க. இதுதான் அவங்களுக்கான ஸ்பாட். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கப்ப தண்ணிக்கேன் ஈஸ்வரியும் நம்ம ஜனனியும், அதாவது இந்த இடத்துல நான் ஏன் ஈஸ்வரியை தண்ணிக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது உங்களுக்கே தெரியும். அது குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு திரும்பி இந்த குடும்பத்துக்கு பாச போராட்டத்தில் அப்படியே உருகிறது. அதாவது ஞானம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அதை சக்தி அப்டேட் பண்ணுறாப்புல ஜனனிக்கு. ஏதோ விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்டேட் மாதிரி நம்ம சக்தி ஜனனிக்கிட்ட அப்டேட் கொடுக்க, இந்த தண்ணி கேன் ரொம்ப பாசத்தை பொழியுது. அப்படியே 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 அக்கறை காட்டுறது. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. மீன்வைல் நம்ம கதிரையா நேரக்கா வீட்டுக்கு வர அப்படி எங்கே வர அப்படி வீட்டுக்கு வர அப்படி வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வெள்ளையும் ஜொலையுமா வர்றப்ப ஜனனி நம்ம கதிரையிட்ட கொஞ்சம் பிளாக் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. என்ன சக்தி சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணே உனக்கு என்னண்ணே, அண்ணன் உன்னை நம்பி சொத்தை ஒப்படைச்சிருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதுண்ணே, நீ தானே பரவாயில்லண்ணே, நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்ல, தர்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏன் சித்தி சொத்தே வேணான்னு நீங்கள் இப்போ என்னமோ சொத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சித்தி அப்படின்னு தர்ஷன் கொதிக்க, அதுக்கு டேய் இது உனக்காக தான்டா நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்காகலாம் யாரும் பேச வேண்டாம், எனக்காக பேச வேண்டியதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா மேலே இருக்கிற காண்டில் அப்படியே எடுத்து சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சித்தப்பா நான் உங்களை நம்புகிறேன், சித்தப்பா நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, கதிர் அப்படியே அப்படியே உணர்ச்சி பெருகி அப்படியே ஆள் உன்னதமான நிலையை அடைஞ்சிடுறாப்புல. ஆத்தா மீனாட்சி சாட்சியாக சொல்கிறேன்டா, அந்த சொத்தெல்லாம் உனக்கு தான்டா, அண்ணன் வந்ததுக்கப்புறம் சொத்தை கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன்டா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் சித்தப்பா வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பா அந்த அண்ணன் பையனாக அந்த பாச போராட்டத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல எனக்கு ஞானம் சித்தப்பாவை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஞானம் சித்தப்பா ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறாரு, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. சொத்து அண்ணன் வந்ததுக்கப்புறம் சொத்தை அவர்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜனனி என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்கான் கதிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனமாக பேச, அப்படியே பேச்சோடு விட்டுருக்க வேண்டியதானே. அவனுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளப் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணணும், அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆடிட்டர் இது பண்ணுறாப்புல, உனக்கு 2 நாளில் உன்னை காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு கதிர் சவால் விட, அப்படியே ஓ ஈரியா அப்படின்னு மேலே கை வைக்க, அவன் நேக்கா கழுத்தை பிடிக்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ கதிரே, அப்படின்ட்டு சொல்ல, ஏன்னா ரொம்ப உரிமையாக பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு பாருங்களேன். ஆனால் ஒன்றுனா எல்லாருக்கிட்டையுமே பேர் சொல்லி தான் கூப்பிடுது. ஆதிரையாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுது, கதிராக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுது. கட்டின புருஷனையே பாய் பெஸ்டி மாரி வச்சுருந்தது போன சீசனில். ஆனால் இப்போ என்னமோ சொந்தக்கார பயல்கிட்ட பேசுகிற மாதிரி. அதாவது சொந்தக்காரங்க தான், ஆனால் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, முறை இல்லாமல் ஒருத்தங்கள்ட்ட நடந்துக்கிறது தான் புதுமை பெண்ணுக்கு அழகா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜனனி அங்கங்கே ஃப்ரேமில் நிற்க வச்சாங்க, ஆனால் இந்த வாட்டி பேச வச்சாங்க. நல்லா இருந்துச்சு கைஸ், நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கெட்டவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கெட்டவன் பக்கத்தில் லாஜிக் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. அதனால அவன் பக்கத்துலேருந்து தான் நம்ம ஸ்டோரியே பார்க்க முடியுது. இவங்க சைடில் லாஜிக்கும் இல்லை, எத்திக்ஸும் இல்லை. சும்மா எது நீச்சல் எழுதுவோ அப்படின்னா வர முடியாது என்ன.
அவன் பக்கமும் நியாயம் இருக்கும். கெட்டவனோட நியாயம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் அந்த கெட்டவனுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். இங்கே என்னடான்னா தொத்தலும் சொத்தலுமா இருக்குது. இதில் நீ நெருப்பு மேலே கை வச்சுட்ட கதிரு, நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் கதிரு அப்படின்னு என்னமோ பாஞ்சாலி சபதம் மாதிரி சபதம் விட்டுக்கிட்டு இருக்கு ஜனனி. சரி விடுங்க, அதை பற்றி நம்ம எதுவும் பேசிக்கிட்டு. ரைட்டு. அவள் தம்பி பொண்டாட்டிடா, தம்பி பொண்டாட்டியாக இருக்கனால தான் உன் மேலே அடிக்காமல் இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு நம்ம ஆள் அப்படியே சூளுரை இடிச்சப்ப, சரி வாங்க சார் இதெல்லாம் தட்டி எரிஞ்சிட்டு போங்க சார்னு ஆடிட்டர் ஒரு பக்கம் அழைச்சிட்டு போவ, காரில் போயிட்டுருக்கான், பாசிங்கில் போயிட்டுருக்கான். அவன் இந்நேரம் கார் விண்டோவை வந்து மூடி இருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்துருக்கலாம். அது தெரியாமல் இந்த பாப்பா வந்து கத்திக்கிட்டு இருக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரி, ஜனனி பாப்பா. சரி பரவாயில்ல, பிடிச்சி அவன் ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டான், பரவாயில்ல. சரஸ்வதியின் சபதம் மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஞானத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஞானத்தை பார்க்குற சூழ்நிலை வருது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேணுகாவோட அம்மா வந்து கொஞ்சம் ஏதோ பேசுது, நந்தினியை பற்றி ஏதோ பேசுது. நந்தினியை பற்றி ஏதோ பேசும்போது ஞானம் வந்து, நந்தினிமா நான் உன்னை நம்புகிறேன், நான் உன் மேலே தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நந்தினிக்கு ஒரு பெருமூச்சு வர, அதை பார்த்துட்டு ரேணுகா அம்மா காண்டாவை அப்படியே அந்த எபிசோடை முடிச்சுவிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த சாட்டர்டே எபிசோடு பற்றி என்ன ப்ரோமோ எதுவுமே நான் பார்க்கல, மேபி கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது இப்போ தான் ஜனனி வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பார்ப்போம். ஜனனிக்கு போன சீசனில் கிடைச்ச வரவேற்பை விட இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிகுணசேகரன் இல்லாமலேயே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி நெகட்டிவ் ரோலுக்கு அவ்வளோ பவரை கொடுத்து வச்சுருக்காங்க. அது எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அதாவது அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி.